சிங்கப்பூரில் உள்ள முஸ்லீம்களுக்கு மத்தியில்தான் அதிகமான விவாகரத்துக்கள் ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன ஏன் என்று சொல்லிவிட்டு அவரே காரணம் சொல்லிட்டார். பின்னால் கேள்வியிலேயே வரிசையாக காரணம் சொல்லியிருக்கிறாரு. இளவயது விவாகம், புரிந்துணர்வு இல்லாமை, அவசர கோலம், ஆபாசத்திற்கான மேலாதிக்கம். நீங்களே பதிலையும் சொல்லியாச்சு, பிறகு என்ன நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் விவாகரத்து நடைபெறுகிறது என்பதற்கான காரணங்களை நீங்களே பட்டியலிட்டு விட்டீர்கள். ஆக இங்கே உள்ள அறிஞர்களும் மார்க்க அறிஞர்களும் மற்றவர்களும் இதற்கான காரணங்களை ஆராய வேண்டும். ஏன் இந்த மண்ணில் முஸ்லீம்கள் மத்தியில் விவாகரத்துக்கள் அதிகமாக நடைபெறுகின்றன என்பதை குறித்த ஒரு விரிவான ஆய்வுகள் செய்து அதை அகற்றுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை குறித்து சமுதாயத்திற்கு சொல்லித்தர வேண்டும். என்னென்ன காரணங்களால் இவைகள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி துல்லியமாக ஆராய்ந்து எஜுகேட் செய்ய வேண்டும். மக்களுக்கு அதை குறித்து ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தினால் இவற்றையெல்லாம் குறைவதற்கு காரணமாக இருக்கும். ஆக என்னென்ன குறைகள் இருக்கின்றன, தவிர்க்க முடிந்த காரணங்கள் என்னென்ன இருக்கின்றன. தவிர்க்க முடியாத சிலவற்றில் சிலவர் என்ன செய்தாலும் சிலவனை ஒழுங்காக வைக்க முடியாது, அவனை விட்டுடுங்க. ஆனால் தவிர்க்க முடிந்த காரணங்கள் என்னென்ன உண்டு. நாம் ஒரு 10 காரணங்களை 10 விஷயங்களை பட்டியல் போட்டு காட்டணும், அதிலே எல்லாம் வருது. ஆக நீங்கள் அவற்றை ஆராய்ந்து அந்த மக்களுக்கு சரியான வழிகாட்டுதலை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.